ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் அக்ஷய் அண்டு நான் தான் உங்கள் கிஷோர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பஸ் இந்தோனேஷியா லிவரி கேம். அது வந்துங்க எப்படி தெரியுமா, இதுக்குள்ளே முதல்ல அங்கே ஒரு பஸ் மாதிரி இருந்துச்சுல, அதை டச் பண்ணிட்டா இந்த மாதிரி பிக்சர் இருந்துச்சுல, அதை டச் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த நிறைய இது கேட்குது. நம்ம எதை டச் பண்ணோம்னா எதை வேணால் டச் பண்ணிங்கன்னா நாங்கள் டச் பண்ணும்போது லிவரி பஸ் எஸ்ஹெச்டி, ஏன்னா அதுக்குள்ளே தான் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா இப்போ அதுக்குள்ளே போயிட்டோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஆடு வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வேணும்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு. அதுக்கு முதல்ல பஸ் இந்தோனேஷியா கேம் வேணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு எது இதில் நான் சைனீஸ்காரன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எதுன்னு தெரியாது, அதனால இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மற்ற பஸ்லலாம் இப்படி தான் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்குமா, அதனால தான் நாங்களும் அப்படி ஒட்டினோம். செமையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா. ஆனால் எனக்கும் எங்கள் அண்ணாக்கும் எதுதான் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு அதுதான். பஸ்ஸோட இதில் சைடில் அந்த மாதிரி ரெட் கலர் ப்ளூ கலர்லாம் ஒட்டியிருந்தால் நல்லா இருக்கும். இதுவும் எப்படினாலும் வச்சுக்கலாமா, சும்மா போட்டு பார்ப்போம்னா. ஓகே, இதுவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணணும்னா, இது டச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மேலே அந்த டவுன்லோட் சிம்பிள் இருக்குல்ல, அதை டச் பண்ணிக்கோங்க. அப்போ இப்போ டவுன்லோடிங்குன்னு நடுவில் வரும். அப்போ மேலே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி இப்படி ஆகிட்டுருக்கும். அது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பஸ் இந்தோனேஷியா கேம்குள்ளே போய்க்கலாம். ஆயிடுச்சு. இப்போ நம்ம பஸ் இந்தோனேஷியா தலைவனுக்குள்ளே போகணும். போயிடுவோம். தலைவன் தான் போயிடலாமா? போயிடுவோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், டைம் தப்பாக டச் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம். அடுத்த வீடியோ என்னன்னா நம்மளோட பார்ட் 2 அதான் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் தப்பாக சொல்லிட்டேன். நாங்கள் தான் வெயிட் பண்ணணும். நான் போயிட்டு வெயிட் பண்ணணும். கரெக்ட் தானே? சரி, அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். ஆயிட்டுருக்கு. வேகம். சரி, இது ஃபுல்லாக ஆகி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா இது வந்து அது நாங்கள் சொன்னது. நாங்கள் ஏற்கனவே ஃபிட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இந்த கராஜ் இருக்குல்ல, அதுக்குள்ளே போகணும் ஃபஸ்ட் நம்ம. ஏன்னா கராஜுக்குள்ளே போயிட்டு இந்த கலராக இருக்கிறது கிளிக் பண்ணுங்க. அப்புறம் பெயிண்ட் மாதிரி இருக்குல்ல, அதை டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா ப்ரோஸ் லிவர் இருக்கும், அதை டச் பண்ணி ஃபைல் மேனேஜருக்குள்ளே போகணும். அப்போ டவுன்லோட்ஸ் அங்கே இருக்குல்ல, அதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே இருக்கும். நம்ம வந்து 2 இது முன்னாடியே இது பண்ணணும். எஸ்ஹெச்டி லாஸ்ட்டுக்குள்ளே போகணும். டச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, டச் பண்ணிங்களாலே ஆகிடும். அப்புறம் இந்த அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காசு கட்டுறதுக்கும் கேட்கும், ஆட் கட்டுறதுக்கும் கேட்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பார்த்துட்டு வரோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த இது பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல, செம்ம மரணமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெளியில் வந்துடுவோம். ப்ரைஸ் மறுபடியும் வாங்கிடலாமா? கிஃப்ட்டு ஒவ்வொரு வாட்டி கேம் வெளில போயிட்டு வரும்போது வருது. சரி, நாங்கள் கேம் ப்ளே வீடியோ போடும்போது உங்களுக்கு காமிக்கிறோம். நாங்கள் இப்போ இருங்க, நான் ஃபஸ்ட்டு வெளில வாங்க. நம்ம பார்ட் 2 தானே நான் பண்ணோம். ஓகே, பண்ணிடுவோம். பார்ட் 2ல் பண்ணிடலாம். அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரீ மோடில் ஓடுறேன். ஃப்ரீ மோடில் ஓடினா காசு கிடைக்காது. அதோட எங்கள் அண்ணா ஃப்ரீ மோடில் விளாண்டுறாங்க. அதிலோட கண்டினியூ பண்ணுறாங்க. சரி, ஆடு வருது.
அதுதான் நடுவில் திடீர்னு ஆடு வந்துடும் தெரியாமல். அது கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும், ஆனால் அது பெருசாக எடுத்துக்காதீங்க. ஃப்ரீ மோடுக்கு நெட்டு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நெட்டு ஆமாம், நெட் ஆஃப் பண்ணிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி சரிப்போம். இல்லை நம்ம மக்களை ஏற்ற தேவையில்லை, நம்ம வாடகை சும்மா ஊசி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நாங்கள் இதில் ஹார்ன் வேண்டாமல் நாங்கள் பாட்டு வச்சுட்டோம். பாட்டு வச்சுருக்கோம், இதில் பாட்டு போட முடியும், பாட்டு வச்சுருக்கோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு உள்ள சவுண்டு கம்மியாக கேட்குது. வெளியில் பாருங்கள் சவுண்ட் நல்லா கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் உள்ள சவுண்டு கம்மியாக கேட்குது. இது ஒரு ஹிந்தி பாட்டு தான், ஆனால் நாங்கள் ஹிந்திக்காரங்கெல்லாம் கிடையாதுன்னு அதுக்கு நினச்சிக்காதீங்க, நாங்கள் தமிழ் தான். ஏன்னா சும்மா ஹிந்தி பாட்டு ஒன்று இருந்துச்சு, அது தெரியாமல் டச் பண்ணோம். அப்போ சாங் வந்துச்சு, நான் கேட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு, அதனால தான் டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ணி இதுக்கு போட்டோம். ரேடியோ எப்படி போகிறதுன்னே தெரிலண்ணா. அது வேணால் அது வீடியோ பண்ணிடுவோம். ரேடியோ எப்படி போகிறதுன்னு கண்டுபிடிச்சி பண்ணலாம். அப்புறம் அந்த ஆரனும் எப்படி பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சி பண்ணிடலாம். ஓகே. பார்த்தீங்கன்னா ஆளுங்களே இருக்க மாட்டாங்க, நம்ம ஃப்ரீ மோடில் ஃப்ரீயாக போகலாம். ஏன்னா ஸ்பீடாக போய் யாரை வேணால் இடிக்கலாம், யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நாங்கள் வந்து பார்ட் 2 பண்ணுறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஏன்னா எல்லாத்தையும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் எடிட்டிங் பண்ணிட்டு தான் பண்ணணும். எடிட்டிங் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அமுச்சுட்றோம். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அப்லோட் ஆகிருக்கட்டும் வீடியோ, அது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் கண்டுக்காதீங்க. இதனுடன் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அக்ஷய், உங்கள் கிஷோர். பாய். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போ சொல்ல மாதிரிட்டோம். ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே பாய். உங்களோட விடை பெறுவது உங்கள் கிஷோர், உங்கள் அக்ஷய்.